ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामी नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे रविशेखर शून्यवादी पाश्चात्य देशकारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான ஸ்ரீமத் பாகவத்துடைய 3ஆம் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் விதுர மகாத்மாவின் தொடர்ந்த கேள்விகள். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 3 முதல் 5 வரை. क्रीडायामुद्यमो वर्ष्य कामचिक्रीटशान्यतः तदस्तृप्तस्य कदं निवृत्तस्य सदान्यतः. சிறுவர்கள் மற்ற சிறுவர்களுடன் விளையாடுவதிலும் பலவித பொழுதுபோக்குகளில் ஈடுபடுவதிலும் உற்சாகம் பெறுகின்றனர். பகவான் கிருஷ்ணர் ஆகையினால் சிறுவர்கள் மற்ற சிறுவருடன் விளையாடுவதிலும் பலவித பொழுதுபோக்கில் ஈடுபடுவதிலும் உற்சாகம் கொண்டனர். ஆகையால் அவர்கள் தூண்டப்படுவதுதான் ஆசையால் அவர்கள் தூண்டப்படுவதுதான் இதற்கு காரணம். ஆனால் பகவானுக்கு இத்தகைய ஆசை உண்டாவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் எப்போதும் அவர் சுய திருப்தி உடையவராகவும் அனைத்திலும் பற்றற்றவராகவும் இருக்கிறார். அக்ஷராசீத் பகவன் விஸ்வம் குணம் பையாத்மமாயயா தயா சம்ஸ்தாபயதி ஏத தூய பிரத்யபிதாஸ்யதி. 3 பௌதிக இயற்கை குணங்களை கொண்டு பகவான் பிரபஞ்ச சிருஷ்டியை ஏற்படுத்தியுள்ளார். அக்குணங்களால் அவர் சிருஷ்டியை பராமரித்து மீண்டும் மீண்டும் அதை அழிக்க செய்கிறார். தேசகாலோதயோ அசாவஸ்தாத வைதோன்யதः அவிலுப்தாவபோதஸ்தாத்மா சயுஜ்யேதாயதயாகதம். தூய ஆத்மா தூய உணர்வுடையவராவார். அவர் சூழ்நிலைகளிலோ காலத்திலோ சந்தர்ப்பங்களாலோ கனவுகளாலோ அல்லது மற்ற காரணங்களாலோ தன் உணர்வை இழப்பதே இல்லை. அப்படியானால் அவர் எப்படி அறியாமல் ஈடுபட்டார்? இங்க மிக அழகான கேள்வி. விதுர மகாத்மா மைத்திரிய மகரிஷிட்ட கேட்கிறார், பகவானுடைய உன்னதமான குணங்கள் என்ன, பகவானுடைய தன்னிகரற்ற நிலை என்ன, அவருடைய தனித்துவம் என்ன, அந்த கிருஷ்ண தத்துவம் கிருஷ்ண விஞ்ஞானத்தை பற்றி மிக அழகாக விதுர மகாத்மா மைத்திரேய மகரிஷிட்ட கேட்கிறார். அப்ப இங்க என்ன பாயிண்ட்னா, ஜீவாத்மா நித்தியமானவன், அழிவற்றவன், ஆன்மீகமானவன். நித்யோ நித்யானாம் சேதனானாம் ஏகோ பகுனாம் யோகிததாதிகாம். பகவான் நித்தியமானவர், நானும் நித்தியமானவன். பகவான் ஆன்மீகமானவர், நானும் ஆன்மீகமானவன். இதுல என்ன வித்தியாசம்னா, அவர் ஒருவர் தான் நம்ம எல்லாரையும் பராமரிக்கிறவர். ஆனா துரதிருஷ்டவசமா இந்த ஜட இயற்கையோட முக்குணத்தினால, இந்த பௌதிக இயற்கையோட சம்பந்தத்தினால அறியாமையினால் இதை நம்ம மறந்துடும். அதுதான் இந்த ஸ்லோகத்துல அவித்யான்னு சொல்லுவோம். வித்யா அவித்யா, எது நாலேஜ் எது நாலேஜ் இல்ல. பரமபுருஷரை பற்றி அறிவதுதான் உண்மையான நாலேஜ், ராஜ வித்யா. பகவானை தவிர மித்ததெல்லாம் அவித்யா, அதெல்லாம் நாலேஜே கிடையாது. அதனால கிருஷ்ண தத்துவம் கிருஷ்ண விஞ்ஞானத்தை அறிவதுதான் உண்மையான நாலேஜ். மற்றதெல்லாம் அதோட ஒப்பிடும் போது அது அறியாமையாக கருதப்படும். இங்க ரொம்ப அழகான வர்ணனை. விதுர மகாத்மா என்ன சொல்றாரு, இந்த ஜீவாத்மாக்களை ஜீவாத்மா தூய உணர்வு, ஆத்மா தூய்மையானவன். ஏன் ஆத்மா தூய்மையானவன்? கிருஷ்ணா தூய்மையானவர்கிறதுனால கிருஷ்ணருடைய சிறிய அம்சமான நாமளும் தூய்மையானவன். கிருஷ்ணா நித்தியமானவர், நானும் நித்தியமானவன்.
கிருஷ்ணர் ஆன்மீகமானவர், நானும் ஆன்மீகமானவன். அதே போல கிருஷ்ணா தூய்மையானவர், நானும் தூய்மை. ஹரே கிருஷ்ணா. ஆஃப் பண்ணி விட்டாங்க. ஹரே கிருஷ்ணா. ஆஃப் ஆயிடுச்சு. கரண்ட் இல்லை. ஓகே. சோ கிருஷ்ணா தூய்மையானவர், நானும் தூய்மையானவர். கிருஷ்ணா ஆன்மீகமானவர், நானும் ஆன்மீகமானவர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ கிருஷ்ணா நித்தியமானவர், நானும் நித்தியமானவன். கிருஷ்ணா ஆன்மீகமானவர், நானும் ஆன்மீகமானவர். கிருஷ்ணா தூய்மையானவர், நானும் தூய்மையானவன். பகவான் கிட்ட இருக்கிற எல்லா குணங்களும் ஜீவன்கிட்ட உண்டு. ஆனா சிறு சதமானம் உண்டு, சிறு சதமானம். அதனால இங்க விதுர மகாத்மா என்ன சொல்றாரு? தூய ஆத்மா தூய உணர்வுடையவராகும். ஆத்மாவுடைய ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் வந்து கிருஷ்ண கான்சியஸ்னஸ். ரோபா என்ன சொல்றாரு? ஆன்மாவோட உண்மையான உணர்வு என்னன்னா கிருஷ்ண உணர்வு தான். அந்த கிருஷ்ண உணர்வு எப்ப மறைக்கப்படுது? எப்ப நான் என் சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்யணும், என் சுதந்திரத்தை நான் துஷ்பிரயோகம் செய்ய விரும்பும்போது நான் கிருஷ்ண உணர்வு வந்து வெளியில வருது. இப்ப இந்த ஜட உலகமே அப்படிதான். ஜட உலகத்துல எல்லாரும் தன்னுடைய சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணதுனால நம்ம எல்லாம் இங்க கிருஷ்ணரை மறந்துருக்கு. கிருஷ்ணரை மறந்திருக்கிறதா அறியாமை, அவித்யா. காரணம் என்னது? நான் எனக்கு கொடுக்கப்பட்ட சிறு சுதந்திரத்தை நான் துஷ்பிரயோகம் பண்ணேன். அதனால இந்த ஜட உலகம் படைக்கப்பட்டதுக்கு முக்கியமான காரணமே பொய் அகங்காரம். பொய் அகங்காரம், சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்றது, நான் அனுபவிக்க வேணுங்கிற எண்ணம். இதுதான் எண்ணிக்கசிபு. நாளைக்கு வந்து நரசிங்க சதுர்தசி. எண்ணிக்கசிபு பொய்யங்காரத்தின் சுரூபம். பாருங்க, எண்ணிக்கசிபுக்கு பிலாசபி தெரியும், எண்ணிக்கசிபுக்கு தத்துவம் தெரியும். நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா. நீங்க பாகவதம் 7ஆம் ஸ்கந்தத்துல பாத்தீங்கன்னா எண்ணிக்கசிபு ஆத்ம விஞ்ஞானத்தை பத்தி பேசுறாரு. எப்போ இரண்யாக்ஷன் வதம் செய்யப்பட்டார், பகவான் வராக அவதாரம் எடுத்து, பகவான் கிருஷ்ணர் வந்து வராக அவதாரம் எடுத்து எண்ணிக்கசிபுடைய சகோதரன் இரண்யாக்ஷனை வதம் செய்து விட்டார். இரண்யாக்ஷன் பேராசை கொண்டு, கர்வம் கொண்டு, ஒரு பெரும் கதை எடுத்து தன் தோளில் வைத்துக் கொண்டு 3 உலகத்தை சஞ்சரிக்கிறார். என் சகோதரன் எண்ணிக்கசிபு இந்த 3 உலகத்தை வாழ வேண்டும். எனக்கு நிகரான வீரன் யாரும் கிடையாது. என் சகோதரனை இந்த உலகத்தை ஆள வேண்டும், நான் அவருக்கு அசிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற பேராசை. இரண்யாக்ஷனுக்கு தாங்களே அனுபவிக்க வேண்டும் என்ற பேராசை. அந்த பேராசையின் சொரூபமான இரண்யாக்ஷன் ஒரு பெரும் கதை எடுத்துக்கொண்டு 3 உலகத்தின் கதரை செய்தார். பூமியை கொண்டு போய் கர்ப்ப கடலுக்குள்ள வச்சிட்டார். பூமியை எடுத்துட்டு போய் கர்ப்ப கடல்ல வச்சிட்டார். அப்ப என்னாச்சு? அதனால தேவர்கள்லாம் தொந்தரவு காலாயி, பொதுமக்கள்லாம் தொந்தரவு காலாயி, எல்லாரும் பகவான் எடுத்து பிரார்த்தனை செஞ்சாங்க. இப்ப பகவான் வராக அவதாரம் எடுத்தார். பகவான் எப்படி அவதரிக்க போறாரு, எந்த மாதிரி தேவர்களுக்கு உதவி செய்ய போறாரு, எப்படி இந்த இரண்யாக்ஷ வதம் பண்ண போறாரு, யாருக்குமே தெரியாது. இவன் பிரம்மாவுக்கு கூட தெரியாது பகவான் எப்படி வந்து இந்த இரண்யாக்ஷனை வதம் செய்ய போகிறார். அவருடைய பிரம்மாவுடைய நாசியிலிருந்து, மூக்கு துவாரத்திலிருந்து ஒரு சிறு பூச்சி மாதிரி வெளியே வருது, கொசு மாதிரி. அவர் பார்த்தா பிரம்மாண்டமான ரூபம், பர்வதம் மலைகளைப் போல ஒரு உருவம், மலையில் உள்ள பெரிய பெரிய பிரம்மாண்டமான மரங்களைப் போல ரோமம். வராகர் அவதாரம் செஞ்சு இரண்யாக்ஷனை வதம் செய்தார், பூமியை மீட்டார். பரித்ராணாய சாதுனா விநாசாய சதுஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பக்தர்களை காத்து அசுரர்களை தண்டிப்பதற்கு நான் யுகந்தோறும் அவதரிக்கிறேன் பகவான் சொல்றார். அப்போ இரண்யாக்ஷனை வதம் செய்து பூமாதேவி மீட்டு எல்லாம் சுமூகமா பூமி அந்த இடத்துல இருக்கணும், எல்லாம் அவங்க சேவை செய்து கொண்டிருக்கு. அதுக்கு பெரும் இடையூறா இருந்த இந்த இரண்யாக்ஷனை பகவான் வராகமூர்த்தி வதம் செய்தார். வசதி தசனசி கரே தரணி தவலக்னா சசிகி கலங்க கலேவ நிமக்னா.
கேசவதுதா சூக்கர ரூபா ஜெய ஜெகதீஷ் ஹரே. பகவான் ஒரு காற்று பன்றியோட வடிவெடுத்து கர்ப்ப கடல்ல குதிச்சு அந்த பூமி மேல கொண்டு வந்தார். அப்ப இரண்யாக்ஷனுக்கும் வராகவத்துக்கும் பெரும் யுத்தம் ஏற்பட்டது. கடைசியில் வராகரின் கையால் இரண்யாக்ஷன் கொல்லப்பட்டார். இரண்யாக்ஷன் இறந்து போய் அவனோட உடலை வைத்துக் கொண்டு உறவினர்கள் அழற. இரண்யாக்ஷன் மனைவிமார்கள், அவருடைய நண்பர்கள், உறவினர்கள், பெற்றோர்கள் அழறாங்க. ஐயோ போயிட்டியே, சொல்லாம போயிட்டியே, சொல்லியிருந்தா நாங்களும் வந்திருப்போமே அப்படின்னு அழுதுட்டு இரண்யாக்ஷனுடைய பாடி வச்சுட்டு எல்லாம் அழுதுட்டு இருக்கு. அப்ப அந்த சபைக்கு எர்ணிகசிபு வர. எர்ணிகசிபு பார்க்கிறாரு, இறந்து போன தன் சகோதரன் இரண்யாக்ஷன் உடலை வைத்துக் கொண்டு இவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஓ என் அருமை உறவினர்களே, நண்பர்களே, உங்க அழுகை அர்த்தமற்றது. ஏன்னா இந்த உடல்ல இருக்கிற ஆத்மா போயிடுச்சு. ஆத்மா இந்த உடலை விட்டு பிரிஞ்சிருச்சு. நீங்க உடம்ப வச்சு அழுதுட்டு இருக்கீங்க. இது அவசியம் இல்லை, இது அர்த்தமற்றது. ஆத்மா நெருப்பால் எரிக்க முடியாது, நீரால் நனைக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது, ஆயுதங்களை கொண்டு வெட்ட முடியாது, நித்தியமானது. பாருங்க, இந்த தத்துவத்தை எர்ணிகசிபு பேசுறேன். எர்ணிகசிபு ஒரு மாபெரும் அசுரன். அந்த அசுரனுக்கு தெரியுது ஆத்மா நித்தியமானது, அழிவற்றது, பெறப்பட்டது, இறப்பற்றது. இது பகவத்கீதையின் 2ஆம் அத்தியாயத்துல ஆத்ம விஞ்ஞானத்தை பகவான் சொல்றாரு. அந்த ஆத்ம தத்துவத்தை இரண்யகசிபு பேசுறாரு தன் உறவினர்கள்ட்ட, நண்பர்கள்ட்ட. அசுர நண்பர்கள், உறவினர்கள்ட்ட ஆத்ம விஞ்ஞானத்தை பத்தி இரண்யகசிபு பேசுறாரு. ஆத்மா நித்தியமானது, அழிவற்றது, இந்த உடல்ல பரமாத்மா இருக்காரு, இதெல்லாம் சொல்றாரு. அப்ப இரண்யகசிபுங்கிறவர் இப்ப கலியுகத்துல இருக்கிற பேரளவான அசுரர்களை போல அல்ல. இந்த கலியுகத்துல நிறைய இரண்யகசிபுகள் இருக்காங்க, குட்டி குட்டி இரண்யகசிபுகள். இந்த கலியுகத்துல இருக்கிற அசுரர்கள் கடவுள் கிடையாது, கடவுளை நம்பாதீங்க, கடவுள் கிடையவே இல்லை, கடவுள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நாத்திக பேசுறாங்க, கடவுளை எதிர்க்கிறாங்க. இந்த கலியுகத்துல நிறைய அசுர குணம் படைத்தவங்க, கலியுகத்துல அசுர குணம் படைத்த மக்கள் கடவுள் கிடையாது, கடவுள் இல்லை அப்படின்னு தங்களுடைய வெறுப்பை வெளிப்படுத்த, கடவுள் மேல உள்ள பொறாமை, பகவான் மேல உள்ள பொறாமை வெளிப்படுத்துறாங்க, தங்களது வெறுப்பை வெளிப்படுத்துறாங்க, கடவுள் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா எர்ணிகசிபு கடவுள் இல்லைன்னு சொல்லல, கடவுள் இல்லைன்னு சொல்லல. எர்ணிகசிபு என்ன சொல்றாரு? கடவுளை எதிரியா நினைக்கிறார். அதுதான் ப்ராப்ளம். சோ எர்ணிகசிபுக்கும் இப்புள்ள அசுரர்களுக்கு என்ன வித்தியாசம்? எர்ணிகசிபு தெரியும் கடவுள் இருக்காரு, பரமாத்மான்னு ஒருத்தர் இருக்காரு, ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, ஆத்மா உண்டு, பரமாத்மா உண்டு, இந்த பெரும் தத்துவம் எர்ணிகசிபுக்கு தெரியும். அப்படி இருந்து ஏன் அவர் அசுரன்? அவர் என்ன நினைக்கிறாரு? அந்த அசுரன் தன் அசுரத்தன்மையினால அவருக்கு எல்லாமே தெரியுது. அவர் பேசுறாரு அந்த சபையில, இந்த இரண்யாக்ஷனுடைய சரீரத்தை வச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. அங்க சொல்றாரு, இந்த ஆத்மா தான் நித்தியமானது, இந்த உடல் அழியக்கூடியது, அழியக்கூடிய உடலை வைத்துக் கொண்டு ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? அப்ப அவர் உதாரண கதை சொல்றாரு புராணங்கள்ல இருந்து. இந்த மாதிரி உசினாரான ஒரு நாடு இருந்தது. இது யமராஜா, யமராஜா அவர் சொன்ன கதைய, யம தர்மராஜா சொன்ன கதையை எர்ணிகசிபு சபையில சொல்றாரு. உசினாரான ஒரு நாடு இருந்தது. அங்க ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜா இறந்து போன மனைவி எல்லாம் உடலை வச்சு அழுதுட்டு இருந்தாங்க. அந்த இறந்து போன உடலுக்காக ஏன் அழுகுறீங்க? அங்க ஒரு குழந்தை ஒரு அற்புதமான ஆன்மீக தத்துவம் பேசி, யமராஜா குழந்தை வடிவுல அங்க பேசுறாரு. இந்த குழந்தைகளுடைய மழலை மொழி கேட்பதற்கு இனிமையா இருக்கு. ஓ என் அருமை உறவினர்களே, உசினாரா அவனுடைய மனைவிமார்களே, நீங்க ஏன் அழுகிறீர்கள்? ராஜாவுடைய ஆன்மா இந்த உடலை விட்டு பிரிந்து விட்டது, அதனால் அழ வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இப்ப வேறொரு உடலை ஏற்றுட்டு இருப்பார். தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரத்தத்துவம் எதி. உடல் பெற்ற ஆத்மா ஒரு சிறு வயது இளமைக்கும், இளமையிலிருந்து முதுமைக்கும் மாறுவது போல மரணத்தின் போது வேறு சரீரத்துக்கு மாறுறாங்க. வீரர்கள், தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை அப்படின்னு உன்னதமான ஆன்மீக அறிவு போன்ற. அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஒரு கதை சொல்றாரு. கதைக்குள்ள கதவு. எர்ணிகசிபு ஒரு கதை சொல்லிட்டு இருக்காரு. உசினாரா நாட்டு ராஜா, இந்த உசினாரா நாட்டு ராஜா இறந்த போது யமராஜா ஒரு குழந்தை வடிவில் அங்க பேசினார். அவர் ஒரு கதை சொல்றாரு. 2 பறவைகள் இருந்தது. அது ஒரு பறவை மேல வேடன் அம்பு விட்டாரு, இன்னொரு பறவைக்கு ஆணையம் அடித்து விட்டது. சோ இப்படி இந்த ஜட உலகத்துல பற்றுதல், பௌதிக பற்றுதல் தான் இந்த ஜட உலகத்துல மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு காரணம். பற்றுதல், அறியாமை, உடல் சார்ந்த விஷயங்கள கவனம், இதெல்லாம் யமராஜ் சொல்ற. சோ இப்படி எர்ணிகசிபு
ஆத்ம விஞ்ஞானத்தை பேசுறாரு. பாகவதம் 7ஆம் ஸ்கந்தத்துல இரண்யகசிபு பேசின ஆத்ம தத்துவம் இருக்கு. எப்படி பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஆன்மீக உபதேசம் பண்ணாரோ, பகவத்கீதையில அறியாமையிலிருந்து அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிற மாதிரி எப்படி கிருஷ்ணா வந்து ஆன்மீக விஷயங்கள் ஆத்மா பற்றிய தத்துவத்தை சொல்றாரோ, அதே மாதிரி இரண்யகசிபு தன் உறவினர்கள்ட்ட ஆன்ம விஞ்ஞானத்தை பத்தி பேசுறாரு. இப்படி ஆத்மாவுடைய தனித்தன்மை பத்தி பேசுறாரு, உடலுக்கும் ஆத்மாவுக்குள்ள பேதத்தை பத்தி சொல்றாரு, பரமாத்மா பத்தி சொல்றாரு. இப்படி பேசி இரண்யகசிபு அடுத்த நிமிஷம் சபதம் எடுக்கிறாரு. என்ன சபதம் எடுக்கிறாரு? இந்த விஷ்ணு எப்பவுமே ஒருதலை பட்சமா நடந்துக்கிறாரு. இவர் எப்பவும் அசுரர்களை கொள்றாரு, தேவர்களுக்கே சப்போர்ட் பண்றாரு, தேவர்களுக்கே வந்து சாதகமா இருக்காரு. அதனால அந்த விஷ்ணுவை நான் பழி வாங்குவேன். என் சகோதரனை கொன்ற அந்த விஷ்ணுவை பழி வாங்குவேன். அது வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். ஓ அசுரர்களே, நான் தவம் செய்ய போறேன். நான் தவம் செஞ்சு கடும் வரங்களை வாங்கி கொண்டு அந்த விஷ்ணுவை நான் கொல்லுவேன். இது என் சபதம். நீங்களும் தயாரா இருங்க. நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் பெரும் யுத்தம் எடுப்போம். அந்த விஷ்ணுவை நான் வதம் செய்வோம். இதுதான் வந்து தெய்வீகமான குணம் உள்ளவங்களுக்கு அசுர குணம் உள்ள வித்தியாசம். சோ அசுர குணம் உள்ளவங்களுக்கு தத்துவங்களை படிக்கிறாங்க, தத்துவங்களை கேட்கிறாங்க, ஆனா நடைமுறையில அவங்களால பயிற்சி பண்ண முடியாது. நடைமுறையில பயிற்சி பண்ண முடியல. என்னை கசிப்புக்கு ஆன்மீகம் தெரியுது. என்னை கசிப்பு கடவுள் இல்லைன்னு சொல்லல, ஆனா கடவுளை எதிரியா பாக்குறேன். என்னை கசிப்புக்கு இப்ப இருக்கிற அசுரர்களுக்கு என்ன வித்தியாசம்? இப்ப இருக்கிற அசுரர்கள் முட்டாள்கள், அறிவியலிகள். அவங்க ஆன்மீக அறிவே கிடையாது, சாஸ்திர அறிவும் கிடையாது, ஆன்மீக அறிவும் கிடையாது, தொல்புத்தியும் கிடையாது, சுயபுத்தியும் கிடையாது. இவங்க கடவுளை மறுக்கிறத அவங்க கொள்கையா வச்சிருக்காங்க. கடவுள் கிடையாது, கடவுள் இல்ல, கடவுள் இல்லவே இல்லை, நாங்க அதை கண்டுபிடிச்சிருவோம், நாங்க இதை கண்டுபிடிச்சிருவோம், நாங்க அதை உற்பத்தி பண்ணிடுவோம், நாங்க இதை உற்பத்தி பண்ணிடுவோம். விஞ்ஞானிகள், மனக்கற்பனையாளர்கள், பௌதிகவாதிங்க, மாயினால உயர்ந்த கல்வி படிச்சு அறிவு பற்றாக்குறை உள்ளவங்க, அறிவு அணுக்களுக்கு செல்லப்பட்டவங்க, பௌதிக கல்வினால மாயினால அறிவை இழந்தவங்க, இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க கடவுள் கிடையாது, கடவுள் ஒருத்தர் இல்ல, இந்த இயற்கை தானா இயங்குது, உலகம் தானா சிருஷ்டிக்கப்பட்டது, திடீர்னு ஒரு வெடிப்பு வந்து அதுல இருந்து பிரபஞ்சம் வந்தது. இப்படி இவங்க எல்லாம் மனக்கற்பனையிலையும் நம்முடைய வரட்டு தத்துவத்தை பேசி அவங்க கடவுள் கிடையாது என்ற கொள்கையை ஸ்தாபிக்க முயற்சி பண்றாங்க. ஆனா என்னைக்கு கடவுள் இல்லைன்னு சொல்லல, கடவுளை நான் எதிர்ப்பேங்கிறேன். இதுதான் வந்து என்னை கசிப்பு இப்ப உள்ள நாத்திக அசுரர்களுக்குள்ள வித்தியாசம். இப்ப உள்ள நாத்திக அசுரர்களை ஒப்பிடும் போது என்னை கசிப்பு பார்ப்பார் பெற்ற. இப்ப இருக்கிற நாத்திக அசுரர்கள், விஞ்ஞானிகள், மனக்கற்பனையாளர்கள், பௌதிகவாதிகள், வரட்டுக்கத்துவவாதிகள், இவங்களோடு ஒப்பிடும்போது என்னை கசிப்பு பார்ப்பார் பெற்றர். ஏன்னா அவருக்கு தெரியுது ஆத்மான என்ன, பரமாத்மா யாரு, பௌதிக இருக்கு என்ன. ஆனா அவர் இறைவன் மேல உள்ள பொறாமையினால, தன்னுடைய பொய் அகங்காரத்தினால என்னை கசிப்பு கிருஷ்ணாவை ஏற்க மறுக்கிறார். அவர் கிருஷ்ணன் மேல குற்றம் சுமத்துறார், குறை சுமத்துறார். கடவுள் இந்த மகாவிஷ்ணு, இந்த விஷ்ணு எப்பவுமே தேவர்களுக்கே சாதகமா இருக்காரு, அசுரர்களை கொள்றாரு, அசுரர்களை தண்டிக்கிறாரு. அதனால இந்த ஒருதலை பட்சமா நடந்துக்கிற அந்த விஷ்ணுவை நான் கொள்ளுவேன், பழி வாங்குவேன். இது என்னைக்கு இன்னொரு அறியாமை. என்னைக்கு என்ன நினைச்சிருக்காரு? கிருஷ்ணா வந்து ஒருதலை பட்சமா? நோ, கிருஷ்ணா இஸ் நாட் பார்ஷியல். கிருஷ்ணா வந்து ஒருதலை பட்சமா நடக்கக்கூடியவர் அல்ல. கிருஷ்ணா எல்லோருக்கும் சமமானவர். சமோகம் சர்வபூதேஷு நமே தேசுவாஸ்திர பிரியாயே பஜந்தித்து மாம்பத்யா வயதே தேசுவாரு. கிருஷ்ணன் சொல்றாரு, நான் எல்லோருக்கும் சமமானவன், நான் எல்லோரையும் சமநோக்கில் நடத்துறேன், நான் யாரையும் வெறுப்பது இல்லை, யார் மேலேயும் பொறாமை கொள்றது இல்லை, யாரையும் பாரபட்சம் காட்டுறது இல்லை. ஆனாலும் என் பக்தருக்கு நான் தனி கவனம் செலுத்துறேன். இந்த உன்னதமான கிருஷ்ணனுடைய குணத்தை புரிந்து கொள்ளாத அசுரர்கள் அவர் ஒருதலை பட்சமானவரே அப்படின்னு நினைக்கிறார். அதே குற்றச்சாட்டு தான் இப்ப என்னைக்கு முன்வைக்கிறாரு. கிருஷ்ணா வந்து ஒருதலை பட்சமா நடந்துக்கிறாரு, அவர் தேவர்களுக்கு அப்போ சப்போர்ட் பண்றாரு. அதனால அந்த விஷ்ணுவை நான் பழி வாங்குவேன். ஓ என் அருமை உறவினர்களே, அசுர நண்பர்களே, கவலை வேண்டாம், பயப்படாதீங்க. நான் வந்து தவம் செய்ய போறேன், நான் வந்து தவம் செய்ய போறேன். நான் தவம் செஞ்சு அதீத சக்தி பெற்றுக்கொண்டு நான் வந்து என்ன பண்ண போறேன்? அந்த விஷ்ணுவை கொல்லுவேன் அப்படின்னு இரண்யகசிபு தவம் செய்ய போற. பல ஆயிரம் வருஷம் இரவு பகல், மழை வெயில் குளிர் பனி எதையும் பொருட்படுத்தாம, அன்ன ஆகாரம் இல்லாம, இந்த கால் கட்டை விரல் வந்து தரையில ஊடி ரெண்டு கை மேல தூக்கி ஓ ஓ ஓ தவம் பண்ணிட்டு பல ஆயிரம் வருஷம்.
எண்ணிக்கசிபு தவம் பண்றாரு. அப்படி தவம் செஞ்ச போது அவர் உடம்புல இருக்கிற சதைகள்லாம் கரையானால் அரிச்சு அவர் மேல புற்று வந்து அந்த உடம்புலாம் புற்றால மூடிடுச்சு. வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் இருக்கு. எண்ணிக்கசிபுடைய உடல்ல வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் இருக்கு. கடும் தவம் செய்யறாரு. அவருடைய தலை உச்சியிலிருந்து பயங்கரமான நெருப்பு ஜுவாலா, நெருப்பு உஷ்ணம் ஜுவாலா வந்து 3 உலகத்தையும் எரித்து பஸ்மமாகும் அளவுக்கு உஷ்ணம் வருது எண்ணெய் தலையில இருந்து. எண்ணெய் உச்சந்தலை அந்த புற்றினுடைய மேல் பாகத்திலிருந்து அப்படி நெருப்பு ஜுவாலா, எரிமலை குழம்பு மாதிரி அப்படி வெளிப்படுது உஷ்ணம். இந்த உஷ்ணத்தை தாங்க முடியாம 3 உலகத்தை தகிக்கிறாங்க. அப்படி அந்த உஷ்ணத்துல எரிஞ்சு சாம்பலாயிடுமோ. தேவர்கள்லாம் பயந்து போய் பிரம்மாட்ட பிரார்த்தனை, ஓ பிரம்மதேவா, எப்படியாவது எண்ணெய் கசிவு ஸ்டாப் பண்ணுங்க, நீங்க எண்ணெய் கசிபுவை தடுத்து நிறுத்துங்க, இவன் கடும் தவம் செய்யறான், தயவுசெய்து இந்த எண்ணெய் கசிபு கடும் தவம் பண்ணிட்டு இருக்கான், எப்படியாவது தவத்தை நிறுத்திருங்க நீங்க. சோ தேவர்கள்லாம் கேட்டுக்கொண்டார்கள். பிரம்மா தன் மகன் பிருகுமணி, சோ பிரம்மா பிருகுமணியோட அப்படி தன் அன்னவாகனத்துல வர, அன்னவாகனத்துல வந்து பாக்குறாரு எண்ணெய் தபத்தினால அவர் உடம்பு முழுதும் புற்றினால மூடி இருக்கு. பிரம்மா தன் கமண்டத்துல தண்ணி எடுத்து தெளிக்கிறார். தன்னுடைய புனிதமான கமண்டலம், அந்த புனித தீர்த்தம், பகவானுடைய தாமரை திருப்பாத அந்த தீர்த்தம், அது எப்பவும் பிரம்மா தன் கமண்டலத்துல தாங்கிட்டு இருக்க கங்கா தீர்த்தம், அந்த தீர்த்தத்தை தெளிக்கிறார். அப்படி இந்த புற்றெல்லாம் விலகி எண்ணெய் உடல் தெரியுது, அதுல ஒரு எலும்பு கூடு மட்டும்தான். அந்த எலும்பு கூட வச்சுட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. இதுதான் யோக சித்தி. தன்னுடைய யோக சித்தினால எண்ணெய் இந்த உடல்ல சதைகள்லாம் வந்து கரையானால் அரிக்கப்பட்டாலும் அவர் எலும்பு கூட்டுல வாழ்றாரு. எலும்பு கூட வச்சு எப்படி வாழ முடியும்? எலும்பு கூட்டுல எப்படி வாழ முடியும்? சோ பகவத்கீதை கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? நித்திய சர்வகதஸ்தானம் அச்சலோயம் சனாதனா. ஆத்மா எங்கும் வியாபிச்சிருப்பார். ஆத்மால எல்லா இடத்துலயும் வாழ முடியும். அதனால ஒரு யோகி தன் யோக சித்தினால இந்த சதை இல்லாம வெறும் எலும்பு கூட்டுல மட்டும் தன்னோட உயிரை பாதுகாக்க முடியும். அனிமா, மகிமா, லகிமா, இச்சிதா, ஒச்சிதா, அஷ்டமா சித்தி, இந்த 8 மகா சித்திகளுடைய ஒரு யோகி வந்து தன் யோக சித்தியினால எங்க வேணாலும் வாழ முடியும், எங்க வேணாலும் பிரயாணம் பண்ண முடியும். சோ எண்ணெய் கசிபு பார்த்த ஆச்சரியத்துல பிரம்மா சொல்றாரு, ஓ பிருகுமுனி, பாருங்க அவன் எப்படி தவம் செய்கிறான். உங்களை போன்ற முனிவர்களோடு இப்படி தவம் செய்ய முடியாது. அவன் என்னை குறித்து கடும் தவம் செய்கிறான், அவனுக்கு நான் வரமளிக்க போகின்றேன். இப்ப எண்ணெய் கசிபு கேட்கிறாரு, ஓ பிரம்மதேவரே. பிரம்மதேவரை பார்த்தோன்னு எண்ணெய் கசிபு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றாரு. பிரம்மா வந்து 4 சிரசு 4 தலையோட பிரம்மா தன் அன்னவாகத்திலிருந்து இறங்கி வர, பிரம்மா பார்த்தோன்னு எண்ணெய் கசிபு ஒரு தண்டம் தரையில் உள்ளது போல நமஸ்காரம் பண்றாரு, சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றாரு. பிரம்மாவுடைய கமண்டத்தில் இருக்கிற தண்ணி பட்ட உடனே எண்ணெய் கசிபுடைய உடம்பு வந்து அப்படி தங்கத்தை உருக்கி காய்ச்சி பொன்னிறத்துல மாறிடுச்சு. பெரிய பர்வதம் போல உடல், பெரிய பிரம்மாண்டமான மலை பர்வதம் போல ரூபம் எண்ணெய் கசிபுடைய உடல், பறந்து விரிந்த தோள்கள், செம்பு கம்பி காய்ச்சல் மாதிரி தலைமுடி, மின்னலை போல கண்கள். எண்ணெய் கசிபு அப்படியே பொன்னிறத்துல மாறிட்டு ஒரு இளமையான புதுமையான ஒரு சரீரம் கிடைச்சது எண்ணெய் கசிபு. எண்ணெய் கசிபு பிரம்மரை பிரார்த்தனை செய்கிறார், ஓ பிரம்மதேவா, எனக்கு இந்த வரம் கொடுங்க, எனக்கு சாகா வரம், எனக்கு மரணமே வரக்கூடாது, எனக்கு சாகா வரம் கொடுங்க. பிரம்மா சொன்னாரு, எண்ணெய் கசிபு, அது என்னால முடியாது, ஏன்னா எனக்கே ஒரு நாள் மரணம் உண்டு, நானே ஒரு நாள் மரணம் அடைவேன், நான் எப்படி உனக்கு சாகா வரம் தர முடியும், வேற ஏதாவது வரம் கேளு. உடனே எண்ணெய் கசிபு யோசிக்கிறாரு, ஒருத்தனுக்கு எப்படி எல்லாம் மரணம் வரும், இந்த விஷ்ணு எப்படி எல்லாம் வந்து கொல்லுவாரு, இந்த விஷ்ணு வந்து காட்டுப்பன்றியோட வடிவெடுத்து வந்து என் சகோதரனை கொண்டுட்டாரு, அதனால நான் விலங்கினால கொல்லப்படக்கூடாது. சிலர் மனித ரூபத்துல வரலாம், மனிதனால கொல்லப்படக்கூடாது. தேவர் ரூபத்துல வரலாம், தேவர்களால கொல்லப்படக்கூடாது. ஆயுதங்களை கொண்டு கொள்ளலாம், ஆயுதங்களால கொல்லப்படக்கூடாது. பகல்ல கொள்ளலாம், பகல்ல கொல்லப்படக்கூடாது. இரவு பகல், இரவு ஜாமம், வீட்டுக்கு உள்ள வீட்டுக்கு வெளியில எந்த சூழ்நிலையும் நான் கொல்லப்படக்கூடாது. ததாஸ்து ததாஸ்து ததாஸ்து, அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும். பிரம்மா வரம் கொடுத்துட்டே இருக்கு. எண்ணெய் கசிபு வரம் கேட்டுட்டே இருக்காரு, பிரம்மா வரம் கொடுத்துட்டே இருக்காரு, எனக்கு அஷ்டமா சித்திகள் வேணும், அப்படியே ஆகட்டும். எந்த தேவருடைய தயவு இல்லாம நான் இந்த உலகத்தை ஆளணும், அப்படியே ஆகட்டும். இப்படி எண்ணெய் கசிபுக்கு வரம் மேல வரம் கொடுத்துட்டு இருக்காரு பிரம்மா.
இந்த வரங்கள்லாம் வைத்துக்கொண்டு எண்ணெய் பொய் அகங்காரத்தினால தானே கடவுள், நான் பிரம்மாவை திருப்திப்படுத்தி வரம் வாங்கிட்டேன், இப்ப என்னை விட ஒரு சிறந்த நபர் கிடையாது, நான் 3 உலகத்தில் சக்கரவர்த்தி, தேவர்கள்லாம் எனக்கு பயந்து போய் தலைமறைவா ஒளிஞ்சிருக்காங்க, அதனால என்னை வெல்வதற்கோ என்னை எதிர்ப்பதற்கோ யாருக்கும் துணிச்சல் கிடையாது, நானே கடவுள். இதுதான் மாயாவுடைய கடைசி வலை. பிரபுபாத் என்ன சொல்றாரு, மாயாவுடைய கடைசி வலை என்ன? தன்னையே கடவுளா நினைக்கிறது. நான் இந்த உடல் இல்ல, ஆத்மா, நான் பிரம்மம், இறைவனும் பிரம்மம், நான் அதோட ஒன்றாயிருவேன். சோ இப்ப என்ன கட்சி பொய்யாத்தினால தன்னையே கடவுளா நினைக்கிறாரு அந்த விஷ்ணு வந்து எதிரி. அதனால இங்க கோயில்கள்ல வந்து விஷ்ணுடைய வழிபாடு நடக்கக்கூடாது, என்னை வழிபடணும், எல்லாரும் என்ன நாமத்தை சொல்லணும், ஓம் இரண்யாய நமஹ, ஓம் இரண்யாய நமஹ. சோ எங்க பார்த்தாலும் எனக்கு நாமம் சொல்லப்படணும், எனக்கு பூஜை செய்யப்படணும், என்னை வழிபடணும், நான் தான் கடவுள், நானே கடவுள், நான் அதை உற்பத்தி பண்ணுவேன், நான் இதை உற்பத்தி பண்ணுவேன், நான் அதை செய்வேன், நான் இதை செய்வேங்கிற பொய் அகங்காரத்தின் சொருபம் தான் என்னை கஷ்டம், பொய் அகங்காரம். அவன் என்ன பண்ணா, இந்த 3 உலகத்தை தன் கட்டுப்பாட்டுல பண்ணி தேவர்கள்லாம் உயிருக்கு பயந்து போய் தலைமறைவாயிட்டு, தேவர்கள்லாம் உயிருக்கு பயந்து போய் தலைமறைவாயிட்டு 3 உலகத்தையும் கதற செய்யறா என்ன கஷ்டம். பூர்புவ ஸ்வகா, பூர்லோகம், புவர்லோகம், சர்க்கலோகம், ஜனலோகம், தபலோகம், கந்தர்வலோகா, கிம்புருஷ் லோகா, வித்யாதர் லோகா, எல்லா லோக வாசிகளையும் கதறடிக்கிறார் எண்ணிகசிப்பு. சோ எண்ணிகசிப்புடைய ஆளுமை கீழே எல்லாரும் துன்பப்பட்டு இருக்காங்க. பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வர் 3 பேர் தவிர, பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமான தவிர மீது எல்லாரும் எண்ணிகசிப்பு தன் கட்டுப்பாட்டில் கொண்டு விட்டார். அண்ட சராசரங்கள் 7 14 லோகங்கள் 3 உலகங்கள் எல்லா தன் காலு கடியில் கொண்டு வந்தார் எண்ணிகசிப்பு. நானே ராஜா, நானே அனுபவிப்பாளன், எனக்கு மேல ஒரு அதிகாரி கிடையாது, நான் இதை பண்ணுவேன், நான் அதை செஞ்சிருவேன், பொய்யகங்காரம். இந்த பொய்யகங்காரத்தின் மொத்த சுரூபம் என்ன கஷ்டம். தேவர்கள்லாம் உயிருக்கு பயந்து போய் தலைமறைவா இருக்காங்க. என்ன கஷ்டப்படி அட்டுழியை தாங்க முடியல, அவருடைய அட்ராசிட்டி தாங்க முடியாம தேவர்கள்லாம் உயிருக்கு பயந்து போய் மலை குகைக்குள்ள, சமுத்திரத்துக்கு அடியில எங்களை போய் மறைஞ்சு ஒளிஞ்சு வாழ்றேன் பயந்து. சோ இப்படி எர்ணிகசிபு அவன் பொய்யவங்காரத்தின் சொருபம். சோ எர்ணிகசிபு என்ன பண்ணாரு, 3 உலகத்தையும் கதறடிச்சார். எர்ணிகசிபு தவம் செஞ்ச போயிருந்த நேரத்துல அவருடைய மனைவி கையாது கர்ப்பவதியா இருக்காங்க. அந்த நேரத்துல தேவர்கள் எர்ணிகசிபு இல்லாத நேரத்துல அசுரர்களை தாக்குறாங்க. தேவாசுர யுத்தம். எர்ணிகசிபு தவம் பண்ண போயிருந்தாரு, தேவர்களுக்கு அசுரருக்கு கடும் யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்துல என்ன நடந்தது, தேவர்கள்லாம் பயங்கரமா யுத்தம் பண்றாங்க, அசுரர்கள்லாம் உயிருக்கு பயந்து ஓடுறாங்க. தேவர்கள் எர்ணிகசிபுடைய மனைவியை பிடித்து, இந்த பெண்மணியின் கருவில் வந்து அந்த இரண்யனின் வாரிசு இருக்கின்றது, இவன் தொல்லையை தாங்க முடியல, நாளைக்கு அந்த குழந்தை பெருசாச்சு திருப்பி ப்ராப்ளம், அந்த குழந்தையை கொல்ல வேண்டும், இந்த பெண்ணை கொல்ல வேண்டும், இந்த 2 ஜீவனையும் கொல்லப்பட வேண்டும், அப்போதான் வந்து நம்ம எதிரிகள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த கர்ப்பவதியான பெண்ணை இந்திரன் கொல்ல முயற்சிக்கும் போது உடனே நாரதர் வந்து குறுக்கி தடுக்கிறார். நோ இந்திரா, இந்திரா இந்த காரியத்தை செய்யாதே, இந்த பெண்மணியை மன்னித்து விடு, இவள் ஒரு குற்றம் அறியாதவள், இவள் கருவில் இருக்கும் குழந்தை பெரும் பக்தராக வருவார், பக்தராஜ் பிரகலாத் மகாராஜ் கி ஜெய். அந்த பகவானுடைய தூய பக்தனாக பிரகலாதர் வருவாரு, இந்த பிரகலாதரால்தான் உங்களுக்கு வந்து குடும்பத்துக்கு மோட்சங்கள், சாரி சாரி இந்த பிரகலாதரால்தான் நீங்க விடுவிக்கப்படுவீங்க. சோ நாரதர் சொல்றாரு இந்திரனை பார்த்து, இந்திரா இந்த குழந்தையை கொன்று விடாதே, இந்த மனைவி இந்த பெண்ணை ஒன்றும் செஞ்சு விடாதே, இந்த 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 எண்ணெய் வாரிசு வந்து தேவர்களுக்கு சாதகமா இருப்பாரு, இந்த தேவர்களுக்கு இவங்க மூலமா தான் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும், நீங்க விடுதலை அடைவீங்க, அதனால இந்த பெண்ணையும் இந்த குழந்தையை ஒண்ணும் செய்து விடாது. சோ நாரதருடைய அறிவுரைப்படி இந்திரா அந்த குழந்தையை கொல்லாம விட்டாரு, அந்த பெண்ணை விட்டார். அப்ப எண்ணெய் மனைவி கையாது சிறிது காலம் வந்து நாரதருடைய ஆசிரமத்துல, நாரத முனிவருடைய ஆசிரமத்துல கையாது தங்கியிருக்கு. ஒரு நாளும் ஸ்ரீமத் பாகவதம், பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், பகவானின் மகிமைகள், அவர் தப்பெரும் கருணை, பகவானுடைய தனிப்பட்ட கருணை, அவர் லீலைகளை வந்து நாரதர் வரைச்சுட்டே இருக்க. கதை கேட்கும் போது என்ன பண்ணுவாங்க, தூங்கிடுவாங்க.
கதை கேட்கும்போது தூக்கம் வரும், பாகவதம் படிக்கும்போது தூக்கம் வரும். ஆனா நாரதர் பாகவதம் சொல்ல ஆரம்பிச்சு கையாது தூக்கிட்டாங்க. ஆனா கருவுல இருக்கிற குழந்தை கேட்டு, இந்த கையாதுவின் கருவுல இருக்கிற குழந்தை பிரகலாதன் கேட்டுட்டே இருக்காரு. உம் So என்ன நடந்தது, அடுத்து என்ன நடந்தது, பகவான் மதுரையில எப்படி வந்தாரு, துவாரகை ஏன் போனாரு, பிருந்தாவனத்துடைய பக்தி என்ன. சோ இதெல்லாம் பக்தி நான் சுத்த பக்தி நான் இதெல்லாம் பிரகலாத குழந்தை கேட்டு தாயினுடைய கருவில் இருக்கும் போதே ஒரு தூய பக்தியின் சங்கம். அந்த ஆன்மாவுக்கு பெரும் பாக்கியம் கிடைச்சது தாயினுடைய கருவில் இருக்கும் போதே நாரதருடைய சங்கம். அதனால ஒரு வைஷ்ணவனுடைய சங்கம் கிடைக்கப்பட்டால் உடனடியா ஒரு ஜீவாத்மா புனிதம் அடைவர். அவர் பிறப்பால் என்னைக்கேஷுடைய பையன், ஒரு தைத்திய குலத்தில் பிறந்தவர். ஆனா பிரகலாதர் முதல் தரமான வைஷ்ணவர். பக்தராஜ் பிரகலாத் மகாராஜ் கி ஜெய். பக்தர்களே சக்கரவர்த்தி போடு. பிரகலாத குழந்தை, பிரகலாத குழந்தை, இந்த குழந்தை பகவானுடைய ஒரு சுத்த பக்தர். எப்படி கருவுல இருந்தே கிடைச்சது. அதனாலதான் ஒரு ஒரு பெண் ஆனவள் கர்ப்பவதி ஆனவனே அவங்க பகவானுடைய லீலைகளை பற்றி கேட்கணும், லீலைகளை பாடணும். ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை, பாகவத கிரந்தங்களை வாசிக்கணும். பக்தர் சங்கத்துல இருக்கணும், பகவானுக்கு சேவை செய்யணும், பக்தர்கிட்ட இருந்து பகவானுடைய நாம ரூப குணாட்சியங்களை கேட்கணும். அப்படி அவங்க தொடர்ந்து செய்யும் போது அந்த பெண்ணின் கருவில் இருக்கும் ஆன்மாவும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார். அவர் பிறவிலேயே பக்தரா இருப்பார், பிரகலாதர் போல இரவிலேயே பக்தர். அதனால இந்த குழந்தை பிரகலாதர் நாரதர்கிட்ட இருந்து சாஸ்திரம் படிச்சு. அப்போ நாரதருடைய ஒரு சுத்த பக்தருடைய கருணையால ஒரு தூய்மையான வைஷ்ணவரை குருவா கிடைச்சதுனால பிரகலாதர் அசுரகுலத்துல பிறந்திருந்தாலும் கருவில் இருக்கும் போதே நாரதர் உபதேசிக்கப்பட்டார். ஆனா எப்போ ஒரு பெண்ணுடைய வயிற்றுல கர்ப்பப்பையில கருவுல சிசு தோன்ற ஆரம்பிக்குதோ அப்ப இருந்தே அந்த கான்சியஸ்னஸ் டெவலப் ஆகுது. சோ அதுல ரியல் கான்சியஸ்னஸ் கிருஷ்ண கான்சியஸ்னஸ், உண்மையான உணர்வு கிருஷ்ண உணர்வு. ஆனா ஜீவாத்மா ஜட உலகத்துல வந்தோடனே முக்குணத்துடைய பாதிப்புனால அறியாமையினால தனக்கு பகவானுக்குள்ள உறவை மறந்து போயிட்டு, தனக்கு பகவானுக்குள்ள உறவு மறந்து அப்ப கேட்க ஆரம்பிக்கும் போது விழிப்படை. இதுதான் சைத்தன்யா சொல்றாரு, நித்திய சித்த கிருஷ்ண பிரேமி சத்தகவு ஹோய் ரவணாதி சுத்த சித்த கரவுத ஹோய். கிருஷ்ண உணர்வு எல்லா இதயத்துக்குள்ள இருக்கு, அது உறங்கிய நிலையில இருக்கு. ஆனா கிருஷ்ணரை பத்தி கேட்க ஆரம்பிச்சுன்னு விழிப்படை. தூய பக்தர்கிட்ட இருந்து பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்க ஆரம்பிச்சா பகவானை மறந்து போயிருக்க ஜீவன் கூட பகவான் கிட்ட அன்பு செய்யும். அதனால ஒரு கர்ப்பவதியா இருக்கிற பொண்ணுங்க எந்த அளவுக்கு கிருஷ்ண உணர்வுல தீவிரமா இருக்காங்க, அதை வச்சுதான் அந்த குழந்தை அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறை குடும்பஸ்தர்கள் கையில தான் இருக்கு. எந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன் வரணும், எந்த மாதிரி தலைமை, எந்த மாதிரி ஒரு குழந்தைகள் வரணும். பிரகலாதர் மாதிரி குழந்தைகள் வரும். இன்னைக்கு பெரும்பாலும் கிருஷ்ணரை மறந்திருக்கிற ஜீவன்கள் டிவி, சினிமா, பௌதிக வாழ்க்கை, புலன்ப விஷயம், போட்டி, பொறாமை, சண்டை, சச்சரவு, அசுரகுணம் படுத்தவங்களா இருக்கும்போது குழந்தைகளும் அசுரகுணம் உள்ள குழந்தைகளா அந்த குழந்தைகள் சமுதாயத்துக்கு தேவையில்லாத சந்ததிகளை வர்ண சக்கரமா போயிடும். தேவையில்லாத சந்ததி. சமுதாயத்துக்கு நல்ல சந்ததி உற்பத்தி ஆகும்னா எப்படி பிரகலாதர் கருவில இருந்தே கிருஷ்ணரை பத்தி கேட்டுட்டு இருந்தாரோ அதே ஒரு வாய்ப்பு குழந்தைகளுக்கு இருக்கும். பிரகலாதர் என்ன சொல்றாரு, அட்லீஸ்ட் 5 வயசுல ஸ்டார்ட் பண்ணுங்க. கௌமாரம் ஆச்சிரதே பிரஜா தர்மான் பாகவதாயிக துர்லப மானுஷ ஜென்மம். பிரகலாத் மகாராஜ் சொல்றாரு, இந்த மனித வாழ்க்கை ரொம்ப அரிது, அரிது அரிது, மானிடராய் பிறத்தல் அரிது. அப்ப கிடைத்திருக்க அரிதான இந்த மனித வாழ்க்கையை 5 வயசுல இருந்தே ஒரு கிருஷ்ண பக்தி பிராக்டிஸ் பண்ணுங்க. அட் தி ஏஜ் ஆஃப் 5, 5 வயதுல இருந்தே ஒரு குழந்தைக்கு பாகவதம் சொல்லி தரணும், கிருஷ்ண பக்தி சொல்லி தரணும், பகவத்கீதை சொல்லி தரணும் சொல்லு. ஏன்னா அந்த குழந்தையிலிருந்து அது செய்ய ஆரம்பிக்கும் போது அது படிப்படியா கிருஷ்ணன் மேல உன்னதமான அன்பு வளர்க்கும். அதனால பிரகலாத் மகாராஜா தன் நண்பர்களுக்கு போதிக்கிறார். தன்னுடைய அசுர நண்பர்களுக்கு கிருஷ்ண பிரகலாத மகாராஜா தெய்வீகமான குணத்தின் சொரூபம். அமைதி, எளிமை, அன்பு, பணிவு, தன்னடக்கம், புலனடக்கம், சுய கட்டுப்பாடு, எல்லா தெய்வீகமான குணம் நிரம்பிக்கணும். அவருடைய குரு நாரதுடைய கருணையினால அந்த அசுரனுடைய குழந்தை
எண்ணிக்கசிபுடைய குழந்தை பிறவியிலேயே ஒரு பக்தரா இருக்கும். இந்த பூமியில பிறக்கும் போதே ஒரு சுத்த பக்தரா இருக்கும். பாருங்க, நீங்க தேவர்கள் பிரார்த்தனை பண்ணும்போது பகவான் வரல. தேவர்கள் பிரார்த்தனை பண்ணாங்க, ஓ என் அருமை பகவானே, இந்த எண்ணெய் கசிப்பு எங்களை தொந்தரவு பண்றாரு, எங்களால வாழ முடியல, தயவுசெய்து எங்களை காப்பாத்துங்க. அவர் பகவான் சொன்னாரு, தேவர்களை பொறுத்துக் கொள்ளுங்கள். எப்போ என் பக்தன் பிரகலாதன் எண்ணெய் கசிப்புவார் தொந்தரவுக்கு ஆளாவாரோ அப்போ நான் வருவேன். அப்ப அந்த அசுரனை ஒரு முடிவு கட்டுவேன். அவனை வதம் செய்து அட்டியுடைய முடிவு கட்டுவேன். அது வரைக்கும் நீங்க மௌனமா பொறுமையா இருங்க. தேவர்கள் பிரார்த்தனை பண்ணப்ப உடனே வரல. ஆனா பிரகலாத் மகாராஜ் சொன்ன உடனே பகவான் வந்தார். இந்த தூண்ல பகவான் இருக்காருனாரு, தூணை உடைச்சிட்டு வந்தார். இல்லாட்டி பிரகலாதுடைய வார்த்தை பொய்யாய். ஒரு நாளும் கிருஷ்ணா தன் பக்தன் வார்த்தையை பொய்யாக்க விடவே மாட்டார். கௌந்தேய பிரதிஜானேகி நமே பக்தன் புனஷதி, என் பக்தன் என்னைக்கும் வீண் போவதில்லைங்கிறார். அதனால இந்த பிரகலாத குழந்தை தெய்வீகமான குழந்தை. பிரகலாத் மகாராஜ் விஷ்ணு ஸ்மரணத்துக்கு உதாரணம். நவவித பக்தி, 9 விதமா பக்தி தொண்டுல ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பகவானை நினைக்கணும். இதுதான் நம்ம மறந்து போனது. நம்ம மறந்து போன விஷயங்களை ஞாபகப்படுத்துறாரு பகவான் பிரகலாதர் மூலமாக. என்னது? ரொம்ப அழகா சொன்னார், ஜீவாத்மா தூய்மையானவன், கிருஷ்ணா தூய்மையானவன், ஜீவாத்மா, அதனால ஜீவாத்மா தூய்மையானவன். அவன் சூழ்நிலையாலோ காலத்தாலோ சந்தர்ப்பங்களாலோ கனவுகளாலோ அல்லது மற்ற காரணங்களாலோ தன் உணர்வை இழப்பதே இல்லை. எப்படி உணர்வு போகுது? பொய்யகங்காரத்தினால் போகுது, அறியாமையினால், வித்யா வித்யாசம், அறியாமையினால். அப்போ இந்த அறியாமை அகற்றப்படணும். நான் இந்த உடல் நானே அனுபவிப்பாளன், இதுதான் பொய்யகங்காரம். இதனுடைய சொருபம் தான் என்னை கஷ்டம். நான் இந்த உடல் நானே அனுபவிப்பாளன், நானே கட்டுப்படுத்துவோம் தான் என்னை கஷ்டம். இந்த எண்ணத்தை கைவிடணும். எண்ணெய் கசிப்பு பொய்யகார சொரூபம், அவன் தன் உடலோட அடையாளப்படுத்திட்டு தன்னையே அனுபவிப்பாளன். அதே சமயம் பிரகலாதர் தன்னை உணர்ந்த ஆத்மா, நான் அந்த உடல் அல்ல, கிருஷ்ணாவுடைய சேவகன், நான் ஆத்மா, நான் கிருஷ்ணாவுடைய சேவகன், என்னுடைய உண்மையான நிலை பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யலாம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு ஆற்றுவதே எனக்கு உண்மையான நிலை, நிதமான நிலை. அதை பிரகலாத் மகாராஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ற. பிரகலாத் மகாராஜ் சொல்றார், ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், பந்தனம், தாஸ்யம், சக்கியமாத்ம நிவேதனம், 9 பக்தி தொண்டு முறையை பிரகலாத் இன்ட்ரோடியூஸ் பண்ற. பகவானை பற்றி கேட்பது, பகவானை பற்றி பாடுவது, அவரை நினைவில் கொள்வது, அவருக்கு பாத சேவனம் செய்வது, அவரை வழிபடுவது, அவரை புகழ்வது, அவரது சேவகனா இருப்பது, அவரது நண்பனாக இருப்பது மற்றும் எல்லா அனைத்தையும் அவருக்கு அர்ப்பணிக்கிறது. ஆத்ம நிவேதம். பிரகலாத் மகாராஜ் டீச்சிங், பிரகலாத் மகாராஜ் போதனைகள் ரொம்ப உன்னதமான. பாகவதத்துல 7ஆம் ஸ்கந்தத்துல பிரகலாதுடைய டீச்சிங்ஸ், பாகவதம் 7ஆம் ஸ்கந்தத்துல பிரகலாதுடைய தெய்வீகமான குணம், பக்த பிரகலாதரின் தெய்வீகமான குணங்கள் மற்றும் அவரது போதனைகள். இது நம்ம அடுத்து வரக்கூடிய உபன்யாசத்துல இந்த பகவான் பிரகலாதருடைய, பகவானுக்கும் பிரகலாதருக்கும் அன்பு பரிமாற்றம், பகவான் ஏன் நரசிம்மர் அவதாரம் பண்ணாரு, அவருக்கும் பிரகலாதருக்கும் எந்த மாதிரி அன்பு பரிமாற்றம் நடந்தது, பிரகலாதுடைய தெய்வீகமான குணங்கள் என்ன, பிரகலாதுடைய போதனைகள் என்னங்கிறத நாளைக்கு நம்ம நரசிம்ம சௌதரி பாகவதத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 அத்தியாயம், 7ஆம் ஸ்கந்தத்துல 10 அத்தியாயம் இருக்கு. பாகவதம் 7th கேண்டோல மொத்தம் 15 அத்தியாயம். அந்த 15 அத்தியாயத்துல 10 அத்தியாயத்துல நரசிம்மருடைய இந்த பிரகலாதர் நரசிம்மருடைய லீலை, நரசிம்ம அவதாரம். ஆனா ஒரு அத்தியாயத்துல தான் நரசிம்மருடைய லீலைகளை பற்றி வர்ணிச்சிருக்கு. மீதி 9 அத்தியாயத்துல பிரகலாதருடைய தெய்வீகமான குணங்கள், பிரகலாதருடைய பக்தி, அவருடைய பிரார்த்தனைகள், அவருடைய உபதேசங்கள்ல. அப்போ பாகவதத்துல பகவானோட பக்தர் தான் புகழப்பட்டிருக்காரு. ஒரு அத்தியாயத்துலதான் பாகவதம் நரசிம்மருடைய லீலைகளை மகிமைகளை வர்ணிச்சிருக்கு. மீதி 9 அத்தியாயத்திலையும் பாகவதத்துல பிரகலாதனுடைய தெய்வீகமான குணங்கள். ஏன்னா பகவானை புகழ்வதை விட தன் பக்தனை புகழ்றதுல பகவான் பேரானது முடியும். ஏன்னா பகவான் அவதரிச்சதே இந்த பக்தனுக்காக வேண்டியது, பிரகலாதருக்காக வேண்டிதான் பகவான் நரசிம்ம அவதாரமே செய்யும். அதனால அத்தியாயம் பிரகலாதருடைய குணங்களை வர்ணிச்சு.
சோ எண்ணிக்கசிபு இப்படி எல்லாம் பகவான் மேல குற்றச்சாட்டு வச்சாரு. அவர் ஒருதலை பட்சமானவரு, அவர் அசுரர்களுக்கு சாதகமா இல்ல, அவர் தேவருக்கு தான் சாதகமா இருக்காரு, அவரை பழி வாங்குவேன், இப்படிதான் தவம் பண்ணிட்டு இந்த உலகத்தையும் கதறடிச்சாரு எண்ணிக்கசிபு. 3 உலகத்தையும் தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டார். 3 உலகத்தையும் கட்டுப்பாடுல கொண்டு எண்ணிக்கசிபுனால தன் அகங்காரத்தை வெல்ல முடியல, பொய் அகங்காரத்தை வெல்ல முடியல. இந்த பொய் அகங்காரம் தான் எண்ணிக்கசிபுவை இந்த 3 உலக சக்கரவர்த்தி, நானே கடவுள், நான் அதை பண்ணிடுவேன், நான் இதை பண்ணிடுவேன் சிந்திக்க வச்சு. இந்த அறியாமையினால் இந்த ஜடையர்க்கின் முக்கோணத்தினாலும் இந்த பொய் அகங்காரத்தினாலும் எண்ணிக்கசிபு தான் இந்த உடலோட அடையாளப்படுத்திட்டு நானே ஆள்பவன், நானே அனுபவிப்பவன். இவன் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆத்ம தத்துவத்தை பத்தி பேசினான். இதே எண்ணிக்கசிபு தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆத்மா நித்தியமானது, அழிவற்றது, உடல் அழியக்கூடியதுன்னு பேசினார். ஆனா இப்ப அப்படி நேர்மாறா நடந்துக்கிறார். இதுதான் வெறும் கல்வி அறிவு உள்ளவங்களுக்கும் அனுபவ அறிவு உள்ளவங்களுக்கும் வித்தியாசம். ஞான விஞ்ஞான சகிதம். கல்வி அறிவு என்னது? நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, இது படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். நம்ம பகவத்கீதை படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம், நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா. பாகவதம் படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம், நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா. ஆனா அந்த தளத்துல செயல்படுறோமா, அந்த உணர்வுல இருக்குமா, அதை அனுபவபூர்வமா உணர்ந்துட்டோமான்னா இல்ல. சோ என்ன கசிபு பேசினாரு, நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மான்னு. ஆனா அவர் அனுபவபூர்வமா உணரல. அவர் வெறும் தத்துவம் தான் பேசினார், வெறும் தத்துவம். சோ வெறும் தத்துவம் பேசி பிரயோஜனம் இல்லை, அதுபடி நடக்கணும் இல்லையா? வெறும் தத்துவம் பேசி என்ன பிரயோஜனம்? ஏட்டு சுரைக்கா கறி சமைக்க உதவாது. ஏட்டுல இருக்கிற சுரைக்கா, புஸ்தகத்துல இருக்கிற சுரைக்கா கறி சமைக்கிறதுக்கு உதவாது. அந்த மாதிரி எண்ணிக்கசிபுடைய தத்துவம் வெறும் வரட்டு தத்துவமா தான் இருக்கு. அவர் நடைமுறையில பயிற்சி பண்ணல. அவர் பேசினார் இந்த உடல் எல்லாம். அதே மாதிரிதான் நாமளும் பேசலாம், நாமளும் படிக்கலாம். நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, நான் நித்தியமானவன், அழிவற்றவன், ஆன்மீகமானவன் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த தளத்துல செயல்படணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். படித்த விஷயங்களை பயிற்சி பண்றது, கேட்ட விஷயங்களை பயிற்சி பண்றது, ஆத்மாவின் கண்ணோட்டத்துல பாக்குறது, ஆத்மாவின் தளத்தில் செயல்படுவது, அதுதான் நடைமுறை அனுபவம், பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். நடைமுறை அனுபவம் ரொம்ப முக்கியம். சும்மா தத்துவம் பேசுறதோட நடைமுறை அறிவு ரொம்ப அவசியம். பிரகலாதுகிட்ட நடைமுறை அறிவு இருக்கு, எண்ணிக்கசிபுட்ட வெறும் வார்த்தை ஜாலம் தான். எண்ணிக்கசிபுட்ட வெறும் வார்த்தை ஜாலம். அவர் ஆத்மா பற்றி பேசுறாரு, ஆனா அவர் ஜடைக்கின் முக்குணத்தினால பாதிக்கப்பட்டு அறியாமையினால பொய் அகங்காரத்தினால தன்னையை கடவுளா நினைக்கிறார். அப்ப இங்க எல்லாம் அடிபட்டு போச்சு. அவர் பேசின தத்துவம் எல்லாம் அடிபட்டு போச்சு. காரணம் இந்த அசுர குணம் டாமினேட் பண்ணு. அசுர குணம் ஆதிக்கம் செலுத்துறதுனால எண்ணிக்கசிபுனால அவர் பேசிய விஷயங்களை பயிற்சி பண்ண முடியல. பொய் அகங்காரம் தடுக்குது. நான் ஏன் கிருஷ்ணரை சன்னடையணும், நான் ஏன் கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணணும், நானே கடவுள், நான் அதை பண்ணிடுவேன், நான் இதை பண்ணிடுவேன், இதான் பொய் அகங்காரம். பிரகலாத் மகாராஜா தன்னை உணர்ந்த ஆத்மா, அவர் பகவானை முழுவதும் கடவுளை ஏற்றுக்கொண்டு அவர் பற்றி தொண்டு செய்யும். சோ இங்க ஒரு அன்மேட்சிங் இருக்கு. பக்தியற்ற அசுரகுணம் படைத்த தந்தை அப்பா, கிருஷ்ண உணர்வுள்ள பக்தரான மகன் பிரகலாதன். இந்த தேவாசுர யுத்தம், தேவனுக்கு அசுரத்துக்கான சண்டை, இந்த குணம், தெய்வீகமான குணம் உள்ளவங்க அசுர குணம் உள்ளவங்க எப்பவுமே கருத்து வேறுபாடு இருக்குதான் செய்யும். எண்ணிக்கசிபு தன்னை வழிபடணுங்கிறாரு, பிரகலாதர் பகவான் தான் வழிபடுவாங்க. சோ இப்படி எண்ணிக்கசிபு என்ன தத்துவம் பேசினாலும் அவர் நடைமுறையில பயிற்சி பண்ணாதனால அவர் சும்மா வெறும் மனக்கற்பனையில தான் பேசினார். ஆனா அதே சமயம் பிரகலாதர் எண்ணிக்கசிபு மாதிரி கடும் தவம் செய்யல. ஆனா அவர் எப்பவும் பகவானே நினைச்சிட்டு இருக்காரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. எப்பவும் பகவானுடைய லீலைகளையும் நாமங்களையும் அவருடைய குணாதிசயங்களையும் ஸ்மரணம் பண்ணிட்டே இருக்காரு பிரகலாத். அதனால பிரகலாத குணம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது. நம்ம எல்லாரும் பக்த பிரகலாதரை பின்பற்றணும், எண்ணிக்கசிபு ஃபாலோ பண்ணக்கூடாது. ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் சமுதாயம் எண்ணிக்கசிபு சமுதாயம். கலியுகத்துல மக்கள் பூரா எண்ணிக்கசிபுடைய மென்டாலிட்டியில் இருக்காங்க. நான் அதை அனுபவிப்பேன், நான் அதை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், அதை அடைச்சிருவேன், இதை அடைச்சிருவேன். இதெல்லாம் பொய்யாங்க. பிரகலாதன் ரொம்ப எளிமையா பணிவா பக்தி பண்ணிட்டு இருந்தார். அதனால இங்க பாகவதத்துல 7th canto 7ஆம் ஸ்கந்தம் 2வது அத்தியாயம் எண்ணிக்கசிபுடைய வீரதீர பராக்கிரம செயல்கள், அவர் எப்படி ஆத்ம தத்துவம் பேசினார் அது சொல்லியிருக்கு. 3ஆம் அத்தியாயத்துல எண்ணிக்கசிபு எப்படி சாகாவரம் பெற்றார், அதுக்கான திட்டம் போட்டாரு, பிரம்மாவை குறிச்சு தவம் செஞ்சாரு, அதை பத்தி சொல்லியிருக்கு. 3வது அத்தியாயம் 4ல எண்ணிக்கசிபு எப்படி இந்த பிரபஞ்சத்தை கதற செய்தார். எண்ணிக்கசிபு சொல்றாரு, அந்த விஷ்ணு தான் எல்லாத்துக்கும் ஆதாரம், அந்த விஷ்ணு ஒரு பேர்.
நான் வந்து இந்த வேர் அறுப்பேன், நீங்க அந்த சமயத்துல போய் நீங்க கிளைகள் பிரான்ச் எல்லாம் உடைச்சிருங்க. சோ ஒரு மரத்துக்கு வேர் வந்து விஷ்ணு, கிளைகள் பிரான்சஸ் எல்லாம் வந்து தேவர்கள், பிராமணர்கள். சோ எண்ணெய் கலாச்சாரம் என்னன்னா பிராமண பண்பாட்டை ஒழிக்கணும். பிராமண பண்பாட்டு வேத கலாச்சாரத்தை அழிப்பதுதான் எண்ணெய் கலாச்சாரம். அதுதான் இன்னைக்கு பெரும்பாலும் நடக்குது. பேரளவான அரசியல் தலைவர்கள், நாத்திகர்கள், கலியுகத்திலே இருக்கிறது கடைநிலையான நேச்சாராஜன் ரூபினா சூதனை விட கீழான நிலைமையில் இருக்கிறவங்களே இன்னைக்கு தலைவர்கள். அப்ப அந்த சமுதாயம் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அங்க வேத பண்பாடு, வேத நாகரிகம், பிராமண கலாச்சாரம் எதுவும் பின்பற்றப்படாது. எல்லா நாத்திகர்களாகவும் சுயநலவாதிகளாகவும் அறியாமின் மொத்த உருவமாகவும் விலங்குகளை போல வாழ்ந்துட்டு இருக்காங்க. தர்மேனகீனா பசுபி சமானம், விலங்குகளை போல வாழ்வாங்க. சோ எண்ணெய் கவர்மெண்ட்னாலே அது ஆசிரி கவர்மெண்ட். எண்ணெய் அரசாங்கம்னாலே அது அசுரத்தன்மையுள்ள அரசாங்கம், அது நாத்திக அரசாங்கம், அது வந்து சுயநலம் கொண்ட அரசாங்கம், அது புலன்புமே பிரதானம் என்ற அரசாங்கம், அது மக்களை துன்புறுத்தும் அரசாங்கம், அது பாவமே உருவான அரசாங்கம். இந்த மாதிரி ஒரு தலைவர் இருக்கும்போது பிரஜைகள் துன்புறுவாங்க. என்ன கஷ்டம், 3 உலகத்தை பிடிச்சு வச்சுட்டு பிரஜைகளை வந்து உண்டு இல்லைன்னு. சோ இதெல்லாம் பாகவதம் 7th cantoல 2nd chapter, 3rd chapter, 4th chapter. இப்ப இதெல்லாம் நம்ம ஒரு ஓவர்வியூ. இது வரைக்கும் நம்ம இதை ஓவர்வியூவா பார்த்தோம். எப்படி எண்ணெய் வந்து தவம் செய்ய போனாரு, எப்படி தேவர்கள் வந்து கையாதுவை கொல்ல முயற்சி பண்ணாங்க, நாரதர் வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணாரு, பிரகலாத குழந்தை எப்படி நாரதத்துக்கு கருவுல இருந்து நாரதத்துக்கு கேட்டு இருந்தாரு, எண்ணெய் எப்படி தவம் செஞ்சாரு, இதெல்லாம் இந்த அத்தியாயங்களுக்கு ஓவர் மேற்பார்வையா பார்த்தோம். நாளைக்கு வரக்கூடிய கிளாஸ்ல நம்ம எப்படி பிரகலாதர் இந்த பூமியில தோன்றினாரு, அவருடைய தெய்வீகமான குணம் என்ன, அவருக்கும் எண்ணெய் என்னென்ன கான்வர்சேஷன் நடந்தது, பிரகலாதர் என்னென்ன போதனைகளை அழகழகா கொடுத்திருக்காரு. பிரகலாதர் நமக்கு கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம். ஆன்மீக உலகத்திலிருந்து பகவான் பிரகலாதர் அழைச்சிட்டு வந்து அவர் மூலமா இப்படிதான் பக்தி பண்ணணும், இதுதான் ஒரு பக்தருக்கான அழகு, இந்த குணத்தில் உள்ள பக்தன் தான் எனக்கு பிரியமானவர் அப்படின்னு காமிச்சிருக்காரு. சோ எந்த குணம் கூடாது என்பதுக்கு எண்ணெய் உதாரணம், எந்த குணம் கூடாது என்பதற்கு எண்ணெய் உதாரணம், இந்த குணம்தான் கூடும் வேண்டும் என்பதற்கு பிரகலாதர் உதாரணம். எப்படி பிரகலாதர் வந்து எல்லா விதமான துன்பங்களையும் பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு பகவான் மேல தன் ஸ்மரணத்தை மாறாமல் பிறழாமல் வைத்திருந்தார் அப்படின்னு நாளைக்கு வரக்கூடிய கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா. ரந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத்.